கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் மழையால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள் நிரம்பிய நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். விவரம். வணக்கம். அதாவது இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு முன்னதாக இதுவும் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் அதே போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்குள் நுழைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அதேபோல் தென் மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு கடந்த சில வாரங்களுக்கு மேலாகவே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. அதே போல இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும், குமரி மாவட்டத்துக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலையும் சரி, கடலோர மாவட்டங்களும் சரி, மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் சரி கனமழை கொட்டி தீர்த்து. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகள் உச்ச அளவை எட்டியுள்ளதை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோதையாறு, பரளியாறு, குளித்துறை, அதே போல தாமிரபரணி ஆறு கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த பெய்து வந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் மக்களின் அன்றாட வாழ்க்கை சிறிதளவு பாதிக்கப்பட்டுள்ளது. பெய்து வந்த மழையின் காரணமாக அதே போல அணை அதே போல ஆறுகள், குளங்கள் வேகமாக கணிசமாக தற்போது நிரம்பி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.